ஒரு பெருந்தொற்று முடிவுக்கு வந்துவிட்டதாக மனித குலம் நிம்மதி பெருமூச்சு விடும் போதெல்லாம் இயற்கை ஏதோ ஒரு மூலையில் தனது எச்சரிக்கை மணியை ஒலிக்க செய்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு சூழல்தான் இப்போது இந்திய பொது சுகாதாரத்துறையில் விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்தியா ஆந்திர பிரதேசத்தில் கடந்த 10 நாட்களுக்குள் 2 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதை தொடர்ந்து சுகாதாரத்துறை கண்காணிப்புகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை தொடங்கவுள்ள நிலையில் ஒடிசா அரசு அவசர எச்சரிக்கை நிலை பிரகடனத்தை வெளியிட்டுள்ளது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பரவலுக்கு எவ்வித ஆதாரமும் இல்லை என்றும் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்றும் தமிழக சுகாதாரத்துறை தற்பொழுது ஒரு நிம்மதியூட்டும் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது குறித்த விரிவான விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஆந்திர பிரதேசத்தில் சமீப வாரங்களாக ஆங்காங்கே சில கோவிட்-19 தொற்றுகள் பதிவாகி வருகின்றன. குறிப்பாக ராஜம்பேட்டையைச் சேர்ந்த 52 வயது நபர் ஒருவரும், கடப்பா மாவட்டத்தைச் சேர்ந்த 46 வயது நபர் ஒருவரும் கோவிட் பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். இதில் முதல் நபர் ஏற்கனவே தீவிர நுரையீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளால் அவதிப்பட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து கடப்பா மாவட்ட நிர்வாகம் உடனடியாக களமிறங்கி உயிரிழந்தவருடன் தொடர்பில் இருந்த 28 பேரை கண்டறிந்து சோதனை செய்தது. அதில் 8 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. எனினும் அவர்கள் எவ்வித அறிகுறியுமின்றி வீட்டு தனிமைப்படுத்தலில் நலமுடன் உள்ளனர். இதுகுறித்து பேசியுள்ள ஆந்திர சுகாதாரத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்துள்ளார். இந்த வைரஸ் தற்பொழுது நம்முடன் நிரந்தரமாக வாழ பழகிவிட்டது. ஆங்காங்கே லேசான தொற்றுகள் ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான் என்பதை பெருந்தொற்று காலத்திலேயே நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆந்திராவில் உயிரிழந்த 2 நோயாளிகளின் உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருந்ததால் தான் இந்த தொற்றுகள் தீவிரமடைந்து வெளிச்சத்திற்கு வந்தன. இல்லையெனில் சாதாரண சளி காய்ச்சல் போல கடந்து போயிருக்கும். நாங்களே கூட இந்த தொற்றுகளை கண்டறிந்திருக்க மாட்டோம். இந்த வாக்குமூலம் உணர்த்தும் உண்மை என்னவென்றால் தற்போதைய கோவிட் வைரஸ் சாதாரண பருவகால காய்ச்சல் போன்ற வீரியத்தை கொண்டே உலா வருகிறது. இருப்பினும் எந்த ஒரு சிறு வாய்ப்பையும் தவறவிடக் கூடாது என்பதில் ஆந்திர அரசு உறுதியாக உள்ளது. இதற்காக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அவசர நிலைமைகளை கையாள பிரத்யேக மீட்புக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளின் கண்காணிப்பாளர்களுக்கும் தலா 10 படுக்கைகள் கொண்ட பிரத்யேக தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை ஒதுக்குமாறு அதிரடி அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அவசர கால தேவைகளுக்காக RT-PCR பரிசோதனை கருவிகள், ரெம்டெசிவிர் மருந்துகள், தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் N95 முகக்கவசங்களை முழுவீச்சில் தயார் நிலையில் வைத்திருக்க மருத்துவமனைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒடிசாவில் யாருக்கும் தொற்று பாதிப்பு இல்லை என்றாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடும் இந்த மகா திருவிழாவில் எவ்வித தொற்றும் பரவிவிடக் கூடாது என்பதற்காக ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் பரிசோதனைகளையும் மருத்துவமனை தயார் நிலையையும் ஒடிசா பொது சுகாதார இயக்குநர் ரவீந்திரநாத் மிஸ்ரா முடுக்கிவிட்டுள்ளார். ஆந்திராவின் இந்த அலர்ட் நடவடிக்கைகளை கண்டு தமிழக மக்கள் பதற்றமடைய தேவையில்லை என்பதை தமிழக அரசு மிக தெளிவாக விளக்கியுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் கோவிட்-19 பரவி வருவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. கடந்த ஆண்டுகளை விட தற்போது தமிழ்நாட்டில் பதிவாகும் கோவிட்-19 தொற்றுகள் மிக மிக குறைந்த அளவிலேயே உள்ளன. எனவே பொதுமக்கள் வீண் வதந்திகளை நம்பியோ அண்டை மாநில செய்திகளை பார்த்தோ தேவையற்ற பீதியடைய வேண்டாம் என்று தமிழக அரசு மிக அமைதியாகவும் வலுவாகவும் உத்தரவாதம் அளித்துள்ளது. 2020 ஆண்டின் கொடூர அலைகளைப் போலன்றி தற்போது 2026 ஆண்டின் கோவிட் சூழல் என்பது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஒரு சாதாரண மருத்துவ நிகழ்வே. ஆந்திரா எடுக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு பொறுப்புள்ள அரசின் முன்னெச்சரிக்கை தற்காப்பு படலமே தவிர அவசர கால அபாயமணி அல்ல. எனவே தேவையற்ற பீதியை தவிர்த்து வழக்கமான விழிப்புணர்வோடு இருப்பதே போதுமானது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.